உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் தென்மராட்சி மீசாலை கிழக்கு பிரதேசத்தில் ஜனாதிபதியால் அடிக்கல் நாட்டப்பட்ட வீடு இன்று 28 உத்தியோகபூர்வமாக உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த அமைச்சர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டு உண்மை வெளிச்சத்திற்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்களில் விசேடமாக எதிர்கட்சி அனைத்தும் இணைந்து ஒரு கூட்டணி ஒன்றை அமைக்கப் போவதாக, தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கப் போவதாக கூறிக்கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதற்கு முன்னர் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு கட்சியோடும் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், விசேடமாக ரணில் விக்ரமசிங்காவோடு ஒன்று சேர மாட்டோம், அவர்கள் இந்த நாட்டை திருடியவர்கள், இந்த நாட்டுக்கு மோசடி செய்தவர்கள், அந்த மோசடிக்காரர்களோடு நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் அணிதிரண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான அணிதிரள்வுக்கான காரணத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இப்போது எல்லோருக்குமே தெரியும், அதாவது இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற விசேடமாக இன்றைக்கு போலீசாரின் நடவடிக்கைகள், இன்றைக்கு இந்த லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிரான நடவடிக்கை, அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னாலான சூத்திரதாரிகளை கண்டு கொள்கின்ற விசாரணை, இவைகை அனைத்தும் துரிதமாகப்பட்டிருக்கின்றது. இந்த துரிதகதியில் இவ்வாறான விசாரணைகள் இடம்பெறுவதன் காரணமாக அதன் பின்னால் மறைந்திருக்கின்ற ஏனைய நபர்களுடைய அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்ற பொழுது வேறு யாருமல்ல, இதற்கு பின்னால் முன்னால் பெரும் புள்ளிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த அரசியல்வாதிகள் அந்த ஆபத்தில் இருந்து தாங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இன்றைக்கு இவ்வாறான கூட்டணிகளை அணிதிரள்வது காணக்கூடியதாக இருக்கின்றது.